ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 29ஆம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்னைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 25/2/2025 அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம், மகா சிவராத்திரி, மிகப்பெரிய ஏற்றம். 28/2/2025 அன்னைக்கு மாசி அமாவாசை. 12/3/2025 அன்னைக்கு மாசி மகம். அது பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தால்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான்றது அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவர்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேரு. இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது ஒரு அதாவது பெண்கள் தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான். இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான காலம். என்னடா இது, அஷ்டமத்து சனி வேறு இருக்குது, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏற்றமான காலம்னு வேறு சொல்கிறீங்களே அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய பாக்யாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது பாக்யாதிபதி குரு 9ஆம் வீட்டிற்கு அதிபதி, அவர்
11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மாசி மாதத்தில் பார்த்தோம்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயும் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தேன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகளில் இவ்வளோ நாள் ரொம்ப தடங்கள் ஏற்படுத்தியிருப்பார். ஏன்னா வக்கர குருவின் பார்வையினால் அவருக்கு கேதுவை ஒன்றும் பண்ண முடியாது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லும். இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் 5, 10 அதிபதி, அவர் 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் சற்று கம்மியாகும். இருந்தாலும் ஒரு 9 நாள் 10 நாளில் 21/2/2025க்கு மேலே செவ்வாய் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சு 12ஆம் இடத்துல இருக்கார். தூக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம், ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா தூக்கம் வராது, பிரச்சனைகள் வரும், தேவையற்ற கனவுகள் வரும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதோடு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சார பிரகாரம் குரு 7ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ இருந்து கல்யாணமாய் முறிவு ஏற்பட்டோ இல்லை வேறு பிரச்சனைகள் மூலியமாக தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அது தவிர பார்த்தோம்னா 9, 11 பரிவர்த்தனை, அதனால் தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. தொழிலில் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலமும், தொழிலுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக பணம் போட வேண்டிய காலகட்டமுமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல குடும்பாதிபதியான சூரியனும் போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரும், குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் 9ஆம் இடத்துல போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12/3க்கு அதிபதி. அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் எது அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் உங்களுடைய ராசிநாதன், அவரே மனோகாரகனாக இருக்கிறவர். அவர் மனோகாரகர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதுசாக முயற்சிகள் எதுவும் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டாயம் இருந்ததே, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது இந்த
மாசி மாதத்தில் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த டிரைவர்ஸு, அதை தவிர வந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதை தவிர வந்து வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கேரியர்ஸ், அதாவது இந்த ஃபுட்டு கேரியர் கொண்டு போய் கொடுக்குறாங்களே இந்த ஸ்விக்கி, இந்த மாதிரியான விஷயங்கள், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அது தவிர நீர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றவங்க, அது தவிர வந்து இந்த எளிதில் அழுகும் பொருட்கள்னு சொல்லக்கூடிய பால் மற்றும் காய்கறி, இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேனா இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, இந்த பியூட்டிஷியன்ஸ், இவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது, அதாவது பொதுவாகவே இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் மதிகாரகனான சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திரனுக்கு வந்து எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு போய் கொடுங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் பார்த்தீங்களேனால் நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெல்லையப்பர் காந்திமதியை சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் வரும், தொழிலில் பெரிய பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம், திருமணத்திற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் மிகவும் அதிகம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு, முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சற்று தூக்கம் களையக்கூடிய வாய்ப்பும், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமும் புதிய வேலை கிடைத்தும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.